புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை சேர்ந்தவர் ரஞ்சித் கண்ணன். திருச்சி காஜாமலையில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று திருச்சி ஸ்ரீரங்கம் கணபதி நகரில் உள்ள தனது மாமா வீட்டுக்கு சென்றார். மாமா வீட்டு பக்கத்தில் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி ஆற்றை வேடிக்கை பார்க்க சென்றார். அப்போது அங்கு சில இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டிருந்தனர். ரஞ்சித் கண்ணனை பார்த்ததும் வெளியூர்காரனுக்கு இங்கு என்ன வேலை என கேட்டு வம்பு செய்துள்ளனர். இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அவர்கள் ரஞ்சித் கண்ணனை கட்டையால் சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த ரஞ்சித் கண்ணன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட ரஞ்சித் கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ரோடு பகுதியை சேர்ந்த நவீன்குமார், விஜய், சுரேஷ் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்தனர். விசாரணை நடைபெற்று வருகிறது.